A cuboid, இதில் தான் cuboid கொடுத்துருக்காங்க. Dimension 753 is painted red, green, blue on each pair of opposite சொல்லியிருக்காங்க. 75553 அடுத்து இல்லை ஒரு 5 தான் வருமா, 755373 அந்த மாதிரி வரும்ப்பா. ஓகேவா, ரெஸ்பெக்டிவ்லி. Then the cuboid is cut and separated into various cubes such that length 1 cm, 1 cm கட் பண்ண சொல்லியிருக்காங்க. Which of the following statements are correct? ஸோ 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. There are exactly 15 small cubes with no side painted கொடுத்துருக்காங்க. There are exactly 6 small cubes with exactly 2 faces painted, one painted with blue, another painted with green அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரி, ஸோ இப்போ உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சால் கொஞ்சம் ஓரளவு சொல்லிடலாம். ஏன் அப்படின்னா நோ சைடு பெயிண்டட் தானே. நோ சைடு பெயிண்ட் அப்படின்னா என்னது, எனக்கு n-2 ஹோல் க்யூப் வரும். க்யூபுக்கு க்யூபாய்டுக்கு l-2 b-2 h-2ங்கிறது ஆன்சரு. இங்கே வந்து 7 7-2 5 5-2 3 3-2 1, அப்போ 15, அப்போ 15 கொடுத்துருக்காங்க. அப்போ கரெக்டாக. அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்டு. அப்போ 2 ஒன்லையும் கிடையாது, எதுவும் கிடையாது, 2ல் 1 ஆன்சர். ஸோ இது கண்டுபிடிக்கணும். தட் இஸ் எக்ஸாக்ட்லி ஸ்மால் கியூப்ஸ் வித் எக்ஸாக்ட்லி 2 ஃபேஸஸ், 1 பெயிண்டட் ப்ளூ, அனதர் க்ரீன். ஸோ இதுக்கு நம்ம செக் பண்ணி பார்த்துலாம். ஓகேவா. ஸோ 7 5 5 நீட்டாக ஒரு டயக்ராம் போட்டுடலாம். ஸோ டயக்ராம் போடுறதுக்கு வருத்தமே போடக்கூடாது. ஓகேவா, நீட்டாக வரைஞ்சிடலாம். ஆனால் தெளிவாக இருக்கணும். சார் 7 எங்கே 5 எங்கே அது பிரச்சனை இல்லை, கலர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ 1 2 3 4 5 6 1 2 3 4. இப்போ நான் போட்டதில் எனக்கு ஓரளவு வந்துடுச்சு. ஸோ 1 2 3 4 5 6. இப்போ 7 போட்டுட்டேன், 5 போட்டுட்டேன். 1 2 3 4. அடுத்து நான் 3 போடணும். ஓகேவா, 3 போட்டோன்னா 2 கோடு போட்டால் போதும். 1 2. ஓகேவா, இது 1 இது 2. இப்போ கலர், இப்போ என்னென்ன கலர்னு சொல்லிட்டு பார்த்துலாம். 7x5 வந்து என்ன கலரு, ரெட் கலர். இதுதான் 7x5. சரி, அந்த பிளேஸ் தான் 7x5. இது வந்து 5x3, இது 7x3, இது 7x3. ஸோ அந்த நம்பர்ஸ் ஆஃப் கியூப் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 7x5 வந்து ரெட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 5x3 க்ரீனுன்னு சொல்லியிருக்காங்க. க்ரீன்னா க்ரீன்லேயே போடலாம், க்ரீன் GREN க்ரீன் சொல்லியிருக்காங்க. அடுத்து இது வந்து ப்ளூன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, சரி, இது தெரிஞ்சிடுச்சு. சரி, இப்போது எக்ஸாக்ட்லி 6 க்யூப்ஸ் 2 ஃபேஸஸ் பெயிண்டடு, 1 பெயிண்டட் ப்ளூ அண்ட் க்ரீன் சொல்லியிருக்காங்க. அங்கே பாருங்கள், ப்ளூ க்ரீனும் எங்கே இருக்குது, ப்ளூ க்ரீனும் என்ன தான் இருக்குது. இதுதான் என்னது, ப்ளூ க்ரீன். இந்த ஒன்று இருக்குது, 2 சைட் பெயிண்ட் ப்ளூ க்ரீன். இங்கே ஒன்று இருக்கும், இங்கே ஒன்று இருக்கும், கீழே ஒன்று இருக்கும். அப்போ மொத்தம் 4 பீஸ் இருக்கும். அங்கே 6 பீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இது தப்பு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்புங்கிறதுனால ஆன்சர் போத் வராது. ஆப்ஷன் ஏ தான் வரும், 1 ஒன்லி. சரி, ஃபஸ்ட்டு இது கரெக்டாங்கிறது இதில் செக் பண்ணி பார்ப்போமா. மேனுவலாக செக் பண்ணுவோம். ஸோ 7 5 35. இதில் எவ்வளோ மொத்த க்யூப் இருக்கும், 7 5 3. ஸோ 35 105 பீஸ் மொத்தம் இருக்கும். ஓகேவா, மொத்த பீஸ் 105. ஃப்ரண்ட்டில் இருக்க எல்லாமே சேர்த்து ஒரு 35, பின்னாடி இருக்க எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 35. அப்போ 70 போயிடுச்சு. மீது 35 பீஸ் இருக்குது. இந்த 35 பீஸில் இங்கே இருக்க பீஸ் பாருங்கள், நடுவில் மட்டும் ஒரு சாண்ட்விச் மாதிரி ஒரே ஒரு இது மட்டும் இருக்கும். ஓகேவா, ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம தள்ளி விட்டாச்சு. மேலே எத்தனை இருக்குன்னா 7, கீழே எத்தனை இருக்குன்னா 7, 7 14 போயிடுச்சு. அப்போ மீதி 21. இங்கே பார்த்தீங்கன்னா மற்ற 5 பீஸ் இருந்துச்சு, மேலே உள்ளது கீழே போயிடுச்சு. அப்போது 3 இருக்கும், இங்கே ஒரு 3 இருக்கும். அப்போ எவ்வளோ இருக்கும், 9 போயிடும். இதில் 9 போயிடுச்சு அப்படின்னா 3 6, சாரி 3 6 6 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கும், 15 இருக்கும். ஸோ ஆன்சர் 15ங்கிறது கன்ஃபார்ம் கரெக்ட். ஸோ அதை நீங்கள் இப்படியே கூட செக் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ டயக்ராம் வரைகிறது எப்போவுமே பெஸ்ட்டாக இருக்கும்ப்பா.